கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் இந்த நாளிலும் ஜெபத்திற்கு வந்திருக்கிற, உபவாச நாளுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய தயவும் கிருபையும் உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. தேவனுடைய தயவுள்ள கிருபையினாலே இந்த 3 நாள் முழு நேர உபவாசத்தை நாம் ஏறெடுக்க தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதிலேயும் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் என்னென்ன காரியத்தை கேட்க வேண்டுமோ, எந்தெந்த ஆலோசனைகளை தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்மளுக்கு நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வந்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் இந்த நாளிலும் நாம் இந்த உபவாச ஜெபத்தின் கடைசி நாளிலே இருக்கிறோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இருக்கிறோம். கடந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையினாலே நாம் 7 பகுதிகளை பார்க்க, 7 பகுதிகளாய் தேவனை துதிக்க, உபவாசித்து ஜெபிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். இப்பொழுதும் நாம் 8வது பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 8வது பகுதிக்கு, இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் தயவும் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுதும் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். யோவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள். இந்த உபவாச ஜெபத்திற்கு நடத்தும்படியா எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட உடனே நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சமூகத்திலே இந்த காரியத்தை வைத்து இதுல என்ன செய்ய வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்றால் பரிசுத்த உபவாசம். அப்ப அதற்குரிய வசனங்கள், அதற்குரிய வார்த்தைகளை தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டு தேடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த யோவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை கர்த்தர் கொடுத்து சொன்னார், பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள். தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் இந்த உபவாச நாட்களை நேமித்து நாம் அதை அனுசரித்து கொண்டு வருகிறோம். அதுலயும் நாம் முக்கியமான நாளாகிய இந்த கடைசி நாளுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்ப அந்த நாளை, இந்த நேரத்தை கர்த்தர் எப்படி நாம் செலவிட வேண்டும் அல்லது எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் என்றால், இதை பரிசுத்த உபவாச நாளாய் அனுசரிக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். நம் முதலாவதுக்கு இந்த உபவாச நாளை நாம் தொடங்கும் பொழுதே கர்த்தர் சொன்னார், நான் மணவாளனாய் நான் உங்களுக்கு வெளிப்படுகிறேன் என்று சொன்னார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து தேவன் நம்மளோடு இடைப்பட்டார். அதே போல அந்த தேவன் இன்றைக்கு நம்மளோடு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அந்த சங்கீதம் 19:5 முதலாவது கூட்டத்திலே தேவன் வெளிப்பட்டது போல இந்த நேரத்திலும் நம்மளோடு தேவன் சொல்லுகிறது எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த யோவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி பரிசுத்த உபவாச நாளாய் நாம் அனுசரிக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். உபவாசங்களிலே அநேக உபவாசங்கள் இருக்கிறது. நாம் அநேகர் கேள்விப்படுகிறது தானியேலின் உபவாசம், எஸ்தரின் உபவாசம் என்று. ஆனால் வேதத்தை பொறுத்தளவு இது எல்லாம் நாம் வைத்துக் கொண்ட பெயர்கள். ஆனால் வேதத்தை பொறுத்தளவு நாம் பார்த்தோம் என்றால் அநேக உபவாசங்களை நாம் பார்க்கலாம். வேதத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்க உபவாசங்களை 3 வகைகளாய் நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று மாம்சீக ரீதியான உபவாசம். உதாரணத்திற்கு நினிவே பட்டணம், அவர்கள் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் செய்ய தெரியாமல் பாவம் செய்தபடினால் அவர்கள் மாம்சிகத்தின் கிரியத்தின் பாவத்தின் நிமித்தமாய் அவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள். அது மாம்சீக ரீதியான உபவாசத்தை காட்டுகிறது. இதே போல அநேக மாம்சீக ரீதியாய் உபவாசம் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். உதாரணமாய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பரிசேயரை போல உபவாசம் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் எல்லாமே மாம்சீக ரீதியாய் அவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள். 2வது வேதத்தில் இருக்க உபவாசத்தை 2வது எப்படி நாம் பிரிக்கலாம் என்றால், ஆவியின் ரீதியாய் நாம் உபவாசம் இருப்பது. ஆவியின் ரீதியாய் ஒரு உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்றால் எஸ்தருடைய வாழ்க்கையை பார்க்கலாம்.
எஸ்தர் தன் ராஜாத்தியை நியமிக்கப்பட்டு விட்டால் என்பதை அறிந்திருந்தாலும் அவள் ஆவிக்குள்ளாக ஒரு எழுப்புதல் இல்லாததின் நிமித்தமாய் தன் ஜனங்கள் அவருக்கு பாடுபடுகிறதை பார்த்தும் அதை காணாதவர்களை போல காணப்பட்டால், அப்பொழுது மொர்தெகாய் வந்து சொல்லுகிறான், வேறொரு இடத்திலிருந்து ரட்சிப்பை தேவன் கொண்டு வர முடியும் என்று சொன்ன உடனே ஆவில எழுப்புதல் அடையுது. அங்கு ஒரு உபவாசமால் ஏற்படுகிறதை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கலாம். மூன்றாவது, வேதத்திலே முழுக்க நாம் பார்த்தோம் என்றால் ஆத்துமாவே அதை சரி செய்வதற்காக நாம் ஏறெடுக்கிற உபவாசம். அப்ப வேதத்தில் அநேக உபவாசங்கள் இருக்கிறது. நான் சொல்றது சில உதாரணங்கள் மாத்திரமே. அதே போலதான் இந்த பரிசுத்த உபவாசம் என்று அழைக்கப்படும். இந்த மாதத்தை தேவன் நம்மளுக்கு பரிசுத்த மாதமாய் கொடுத்திருக்கிறார். அதை ஒத்த வார்த்தையை நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அது இதை காட்டுகிறது, தேவன் நாம் இன்றைக்கு ஏறெடுக்கிற இந்த ஜெபத்தையும் இந்த உபவாச நாளையும் தேவன் அங்கீகரித்திருக்கிறார். எப்படி கடந்த 7 கூட்டங்களையும் 7 உபவாச பகுதிகளையும் அங்கீகரித்தாரோ, அதே போல இந்த 8வது பகுதிக்கு வந்திருக்கிற இந்த உபவாசத்தை ஏறெடுக்கிற நம்மளுடைய உபவாசத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். அவர் அதை உறுதிப்படுத்தும்படியாகத்தான் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்ப பரிசுத்த உபவாச நாள் என்றால் என்ன என்பதை நாம் சுருக்க பார்த்து அடுத்ததாக ஜெபத்தை நடத்தும்படியாய் நாம் ஜான்சி அற்புதராஜ் சிஸ்டர் இடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். இப்பொழுது பரிசுத்த உபவாச நாள் என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போமாக. பரிசுத்த உபவாச நாள் என்பது என்ன என்பதை அந்த யோவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலையும், யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனத்திலே பார்க்கலாம். முதலாவதாக இந்த பரிசுத்த உபவாசம் என்றால் என்ன அர்த்தமாம்? அது யோவேல் புஸ்தகம் 1:13 சொல்லுகிறது, திரும்ப பெற்றுக் கொள்ளுவது. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போன காரியத்தை தேவ சமூகத்திலிருந்து திருப்பிக் கொள்ளுவது, அல்லது நாம் செய்த காரியங்களை நிமித்தமாய் தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியத்தின் நிமித்தமாய் நாம் இழந்து போனதை திரும்பிக் கொள்வதுதான் இந்த பரிசுத்த நாள் என்பது. நாம் இழந்து போன ஆசீர்வாதம், நாம் இழந்து போன கிருபை, நாம் இழந்து போன வரங்கள், நாம் இழந்து போன எந்த காரியமாய் இருந்தாலும் அவைகளை திருப்பிக் கொள்ளுவதுதான் இந்த பரிசுத்த உபவாச நாள். இங்கு யோவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, பரிசுத்த நாள், அதாவது பலி செலுத்தும் நாள் தடைபட்டு போனது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அதே போல் யோவேல் 2:14 சொல்லுகிறது, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு உங்களுக்கு பலி செலுத்தும் நாளை திரும்ப கொடுப்பார் என்று. யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். அப்ப இந்த பரிசுத்த உபவாச நாளிலே என்ன நடக்கிறதா? இழந்து போன பலிகளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் திரும்ப கொடுப்பது. நாம் இழந்து போன எந்த காரியமா, இங்கே பலியவே தேவன் திரும்ப கொடுக்கிறார் என்றால், ஒரு ஆலயத்தின் பலியவே தேவன் திரும்ப கொடுக்கிறார் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போனது தேவ சமூகத்தில் ஒரு சின்ன காரியமாய் தான் காணப்படும். அதையும் அவர் திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம், நம்மளை நோக்கி கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு நீங்கள் எதை இழந்து போய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள்? கடந்த நாட்களில் இருந்து தேவ வைராக்கியத்தை இழந்து போய் வந்திருக்கிறீர்களா? பரிசுத்தத்தை இழந்து போய் வந்திருக்கிறீர்களா? உலக ஆசீர்வாதத்தை இழந்து போய் வந்திருக்கிறீர்களா? சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கிறீர்களா? சந்தோஷத்தை இழந்து போய் வந்திருக்கிறீர்களா? எதை இழந்து போய் வந்திருந்தாலும் சரி, அதை திருப்பிக் கொள்ளுகிற நேரம் இது. யாக்கோபனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆனால் அவன் ஆசீர்வாதத்தை பெற்ற அடுத்த நொடியில என்ன நடக்கிறது? அவன் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். தன் தகப்பனை இழந்து போயிட்டான், தன் தாயை இழந்து போயிட்டான், குடும்பத்தை இழந்து போயிட்டான், சகோதரனை இழந்து போயிட்டான், வேலைக்காரிகளை, ஆடு மாடு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான்.
அவன் ஒத்த கும்பாய் ஒரு தடியை எடுத்து புறப்படுகிற சூழ்நிலை வந்தது. ஆனால் அவனுக்கு தேவன் திரும்ப கொடுத்தார். அப்படிப்பட்ட யாக்கோபுக்கே தேவன் திரும்ப கொடுக்க முடியும் என்றால் இன்றைக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த 8வது பகுதிக்கு வந்திருக்கிற நம்மளுக்கு கர்த்தர் முதலாவது சொல்லுகிற வார்த்தை, இது நீங்கள் திருப்பிக் கொள்ளுகிற நேரம். நீங்கள் திருப்பிக் கொள்ளுகிற நேரம். நீங்கள் எதை இழந்தீர்களோ, எதை அனுபவித்தீர்களோ, எந்த காரியத்தை இழந்தீர்களோ அதை திருப்பிக் கொள்ளுகிற நேரம். 2வதாக இந்த பரிசுத்த உபவாசம் என்பது என்னவாம்? அதை ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அதை ஆசீர்வாதமாய் நம்மளுக்கு கொடுக்கிறார். முதலாவது நாம் இழந்து போனதை திருப்பிக் கொள்ள போகிறோம். 2வது நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சரீர ரீதியான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ரீதியான ஆசீர்வாதம். இந்த நாட்களில் அநேகருக்கு மனதின் ரீதியான ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. கடந்த நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா, எங்கள் வீட்டுல பொருட்கள் இல்லை, எங்கள் வீட்டுல காரியம் இல்லை என்று பொருட்களை குறித்து ஒரு போராட்டம் காணப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபிப்பார்கள். இன்னும் சிலர் ஆவிக்குரிய ரீதியாய் வரங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபிப்பார்கள். ஆனால் இந்த காலத்துல சூழ்நிலை பாத்தீங்கன்னா, சிறு பிள்ளை முதற்கொண்டே எங்களுக்கு டிப்ரெஷன் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். டிப்ரெஷன் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு மனதின் ரீதியா எங்களுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் அதை நோக்கி ஓடுகிறவர்களாய் இருக்கிறார். அதையும் தேவன் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் நம்மளுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மளுக்கு தேவன் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இன்றைக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்த உபவாச நாளுக்கு வந்திருக்கிற நாம் இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீங்கள் திருப்பிக் கொள்ளுகிற நாள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை இப்பொழுது நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஒரு பரிசுத்த உபவாசத்தை ஏற்படுத்தி கொடுத்தீரே, அதற்காய் நன்றி என்று நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு இப்பொழுது எடுக்கிற இந்த 8வது பகுதிக்குரிய உபவாசத்திற்குரிய தலைப்பு பரிசுத்த உபவாசம். அப்ப இந்த தேவ சமூகத்தில் இப்பொழுது நாம் எல்லோரும் கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே, எனக்கு நான் திருப்பிக் கொள்ள தேவன் உதவி செய்வீராக. இந்த 3 மணி நேரம் முடிவதற்கு முன்பாய் நான் அதை திருப்பிக் கொள்ள வேண்டும். எப்படியாவது நான் அதை திருப்பிக் கொள்ள வேண்டும். நான் இதை இழந்து போயிட்டேன். எதை நீங்கள் இழந்தீர்களோ அதை சொல்லி ஜெபிங்க. நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நான் சொல்லுகிறேன். நீங்கள் இந்த 3 மணி நேரம் இந்த உபவாசம் முடிக்கும் பொழுது அவைகளை திருப்பிக் கொண்ட நிச்சயத்தோடு நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். அந்த திருப்பிக் கொண்ட நிச்சயத்தோடு நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைவீர்கள். அந்த திருப்பிக் கொண்ட நிச்சயத்தோடு நீங்கள் காணப்படுவீர்கள். அதை திருப்பிக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வார். அப்ப எல்லோரும் கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து 2வதாக நாம் ஜான்சி சிஸ்டர்ட்ட கொடுத்து அவர்கள் இந்த உபவாச நேரத்தை நடத்தும்படியாக முதல் பகுதியை நாம் கொடுக்க போகிறோம். அதனால் எல்லோரும் கண்களை மூடுவோமா? எல்லோரும் கண்களை மூடி இப்பொழுது எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த உபவாச நாளை திருப்பிக் கொடும் ஆண்டவரே என்று கேளுங்க. உபவாச நாளை எனக்கு திருப்பிக் கொண்ட நாளா எனக்கு மாற்றி கொடுங்க என்று கேளுங்க. எல்லாரும் மைக் அன்மியூட் பண்ணுவோமா? எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பிக்க. ஆண்டவரே, கிருபையின் தேவனே, நீர் இறங்குவீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இதை பரிசுத்த உபவாசமாய் நீர் மாற்றி இருக்கிறீர் அல்லவா? அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே திருப்பிக் கொள்ளுகிற நாளாய் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எல்லா காரியங்களையும் நாங்கள் திருப்பிக் கொள்ள தேவன் உதவி செய்வீராக. இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை திருப்பிக் கொள்ள, இழந்து போன சமாதானத்தை, சந்தோஷத்தை திருப்பிக் கொள்ள, இழந்து போன கிருபைகள், வரங்கள், தாளந்துகளை திருப்பிக் கொள்ள தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த யோவேல் புஸ்தகம் 1:14 நீ சொன்னீர் அல்லவா? பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள் என்று சொன்னீர் அல்லவா? இப்பொழுது நாங்கள் அதை நேமித்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை அங்கீகரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை அனுசரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே நீர் அதை வெளிப்படுத்துவீராக. எல்லா காரியங்களை திருப்பிக் கொள்ள நீ கிருபை செய்வீராக. அவர்கள் இழந்து போய் மறந்து போன காரியங்களையும் தேவன் திருப்பிக் கொள்ள நீர் உதவி செய்தருளுவீராக ஆண்டவரே. இழந்து போய் ஆண்டாண்டு காலமாய் காணப்பட்ட காரியங்கள் இப்பொழுது திருப்பப்படுவதாக. தேவன் மனஸ்தாபப்படுவீராக. தேவன் இறங்குவீராக. அதை நீர் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுப்பீராக ஆண்டவரே. அப்படி நீர் செய்யறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை
நீர் அப்படி செய்யறக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாம் யாவரும் முழுவதும் ஜெபத்திலே நாம் காணப்படுவோம். கர்த்தர் தொடக்கத்திலே வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதனால் நாம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாய் ஜெபத்திலே காணப்பட்டு தேவ சமூகத்திலிருந்து அந்த கிருபையை நாம் பெற்றுக் கொள்வோமாக. கர்த்தர் நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் இந்த பரிசுத்த உபவாச நாளிலே அல்லது இந்த பரிசுத்த உபவாசத்தில் என்னென்னலாம் நாம் செய்ய வேண்டும்? தேவன் ஒரு காரியத்தை ஒரு மனிதனுக்கு நியமித்தால் அல்லது ஒரு காரியத்தை இது செய்யுங்கள் என்று ஒரு காரியத்தை கொடுத்தால் அது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் அதை ஆலோசனையாய் கொடுக்கிறவராய் இருக்கிறவர் தான் நம்மளுடைய கர்த்தர். எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, அது ஒரு சாதாரண பொருளாய் இருந்தாலும் சரி அல்லது தேவனுடைய கூடாரத்தில் செய்யப்படுகிற பொருளாய் இருந்தாலும் சரி, எதுவாய் இருந்தாலும் அந்த காரியத்திலே தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு ஆலோசனையை கொடுப்பவர் தான் நம்முடைய கர்த்தர். அதை நாம் முழு வேதாகமத்திலையும் நாம் பார்க்கலாம். அதே போலதான் இந்த பரிசுத்த உபவாசத்தை அனுசரிக்கிற நாம் இந்த பரிசுத்த உபவாசத்தில் என்னென்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மற்ற உபவாசத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கும் பரிசுத்த உபவாசத்தில் செய்யப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்த உபவாசத்தில் நாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும்? நீங்க அதே யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்தீங்கன்னா இந்த பரிசுத்த உபவாசத்திலே நாம் 3 காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. முதலாவதாக இந்த பரிசுத்த உபவாச நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். முதலாவது பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கிற நாம் அல்லது பரிசுத்த உபவாச நாளை உபவாசத்தை அனுசரிக்கிற நாம் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? சீயோனிலே எக்காலம் ஊத வேண்டும். முதலாவது நாம் எக்காலம் ஊதுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அல்லது இந்த உபவாச நாளிலே தேவனுடைய எக்காலம் ஊதப்பட வேண்டும். இப்ப எக்காலம் ஊதுவது என்பது வேதத்திலே அநேக அர்த்தங்களை உடையதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திற்கும் அது எக்காலம் ஊதப்படுகிறதை நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு கர்த்தருடைய பயங்கர நாளை வெளிப்படுத்துவதற்காக எக்காலம் ஊதப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. இரண்டாவதாக கர்த்தருடைய கிரியை செய்யும்படியாய் எரிகோ பட்டணம் அதுக்கு ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பினால் விழுந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த ஜனங்கள் ஆர்ப்பரிப்பதற்கு முன்பாகவே அங்கு ஒரு எக்காலம் ஊதப்படும், அப்பொழுது அவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். கர்த்தர் அதை இடித்து போட்டார். அப்ப அங்கேயும் தேவனுடைய கிரியை செய்வதற்கும் ஒரு எக்காலம் ஊதப்பட வேண்டியது அவசியமா இருக்கு என்று வசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக யுத்த காலத்திலே யுத்தம் நடப்பதற்கும் யுத்த காலத்திற்கு யுத்தத்திற்கு அறிவிப்பு கொடுத்து ஜனங்கள் வரவைப்பதற்கும் அல்லது யுத்தத்தை நிறுத்துவதற்கும் இந்த யுத்தத்திலே பயன்படுத்துவதற்கும் யுத்தத்திலும் எக்காலம் ஊதப்படும் என்று வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் வேதம் இன்னொரு காரியத்தை நம்மளுக்கு சொல்லுகிறது. இந்த எக்காலம் எங்கெல்லாம் ஊதப்படுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகையின் நாட்களிலும் எக்காலம் ஊத வேண்டுமா? ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதும் எப்படி நாம் நியூ இயரை எப்படி அனுசரிக்கிறோமோ, ஒரு வருடம் முழுக்க எப்படியோ போயிருச்சுப்பா, இனி வர்றது நல்லா இருக்கணும் என்று ஒரு சந்தோஷமாய் அதை வரவேற்று உள்ளே போகிறோமோ, அதே போல ஒவ்வொரு மாதமும் நான் இந்த எக்காலம் ஊதப்பட வேண்டுமோ. இரண்டாவது நியமித்த காலத்தில் அது ஊதப்பட வேண்டுமோ. இப்படி நாம் இந்த உபவாச நாட்கள் நியமிக்கிறோம் அல்லவா, அன்றைக்கு ஊதப்பட வேண்டும். எப்போதெல்லாம் ஒரு நியமித்த காலம் வைத்து ஒரு காரியத்தை செய்கிறோமோ, தேவனுக்கு என்று செய்கிறோமோ, அப்பொழுது எக்காலம் ஊதப்பட வேண்டும். மூன்றாவது நம்முடைய பண்டிகை நாளிலும் எக்காலம் ஊதப்பட வேண்டும்.
நமக்கு இப்ப நீங்க எபிரேயர்களுடைய பண்டிகையை பார்த்தீங்கன்னா ஆண்டிலே நம்மளுக்கு எப்படி இந்திய தேசத்திலே மற்ற மார்க்கங்களிலே எப்படி ஆண்டு முழுவதும் பண்டிகை இருக்கிறதோ, இப்ப பொங்கல் இருக்கிறது, தீபாவளி, இது மாதிரி காரியங்கள் காணப்படுகிறதோ, அதே போல் எபிரேயர்களுடைய கலாச்சாரத்திலும் எபிரேயர்களுக்கு தேவனுக்கு கொடுத்த பண்டிகை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணாம் புஸ்தகத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா அநேக பண்டிகைகளை நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒவ்வொரு பண்டிகையிலும் தேவனுடைய எக்காலம் ஊதப்பட வேண்டும். அப்ப அதே போலதான் இந்த பரிசுத்த உபவாசத்தை அனுசரிக்கிற நாம் முதலாவது இந்த பரிசுத்த உபவாசத்துல எக்காலம் ஊதப்பட வேண்டும். இங்கு எந்த எக்காலம் ஊதப்பட வேண்டுமா? அது மனிதர் ஊதணுமா அல்லது எங்கிருந்து ஊதப்பட வேண்டும்? அதே வசனம் சொல்லுகிறது. யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம் முதல் வார்த்தை சொல்லுகிறது, சீயோனிலே எக்காலத்தை ஊதி என்று சொல்லுது. சீயோனிலிருந்து எக்காலம் ஊதப்பட வேண்டும். இந்த பரிசுத்த நாள் என்பது இது ஒரு யுத்த நாள் கிடையாது. பரிசுத்த நாள் என்பது மாத பிறப்பு கிடையாது. பரிசுத்த நாள் என்பது பண்டிகையின் நாள் கிடையாது. இது தேவன் எக்காலம் ஊதுகிற நாள். இது மனிதன் எக்காலம் ஊதுகிறதல்ல, தேவன் எக்காலம் ஊதுகிறது. அதுதான் வசனம் சொல்லுது, சீயோனிலே எக்காலம் ஊதப்பட வேண்டும். இது ஆவிக்குரிய ரீதியாக நாம் எடுத்தோம் என்றால் தேவனுடைய பரலோகத்திலிருந்து எக்காலம் ஊதப்பட வேண்டும். இந்த எக்காலத்துக்கும் மற்ற எக்காலத்துக்கும் வித்தியாசம், அநேக வித்தியாசம் இருக்கிறது. நீங்க வேதத்துல எங்கெல்லாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து எக்காலம் ஊதப்பட்டதோ, தேவ தூதர்கள் அல்லது தேவன் ஊதின எக்காலம் வெளிப்படுத்தல் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தூதனும் எக்காலம் ஊதுவான். ஒவ்வொரு தூதன் ஊதும் பொழுதும் ஒவ்வொரு காரியங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கலாம். அப்ப முழு வேதாகமத்துல நீங்க கர்த்தர் எங்கெல்லாம் எக்காலம் ஊதி இருக்கிறார், அவர் அனுமதிச்சு எங்கெல்லாம் தேவ ஆவிக்குரிய ரீதியா எக்காலம் ஊதி இருக்கிறார்களோ அந்த எக்காலத்தை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் தேவனுடைய கிரியை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அப்ப இங்கு வசனம் சொல்லுகிறது, எங்கிருந்து எக்காலம் ஊதப்பட வேண்டுமா? சீயோனிலிருந்து எக்காலம் ஊதப்பட வேண்டும். அப்ப இன்றைக்கு பரிசுத்த உபவாசத்தை அனுசரிக்கிற நாம் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஜெபத்திலே வந்திருக்கிற நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும், நாம் இருக்கிற ஒவ்வொரு ஸ்தலத்திலும், நாம் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய எக்காலம் இன்றைக்கு ஊதப்பட வேண்டும். தேவனுடைய பரலோகமாகிய சீயோனிலிருந்து அந்த எக்காலம் ஊதப்பட வேண்டும். இன்றைக்கு ஜெபத்திற்கு வந்திருக்கிற நாம் தேவ சமூகத்தில் வாஞ்சியுள்ளவர்களாய் காணப்படுவோமாக. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே, என் வாழ்க்கையிலே, நான் இப்போ உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய ஸ்தலத்திலே உம்முடைய எக்காலம் ஊதப்பட வேண்டும். ஆண்டவரே, சீயோனிலிருந்து எக்காலம் ஊதப்பட வேண்டும் என்று கேட்போமாக. அப்படி சீயோனிலே எக்காலம் ஊதினால் என்ன நடக்கும்? அங்க வசனம் சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் புஸ்தகத்தின் 19வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அங்கு 4 காரியங்கள் நடக்கும் என்று வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய எக்காலம், சீயோனிலிருந்து தேவனுடைய எக்காலம் ஊதப்பட்டா 4 காரியங்கள் நடக்குமா. அது தேவனுடைய நாளாகிய வருகை நாளுக்கு அந்ததோடு சம்பந்தப்பட்டதில்லை. இது தேவன் மனிதனோடு இடைப்படும் பொழுது நடக்கிற காரியங்கள். அப்பொழுது ஊதப்படும் பொழுது எக்காலம் வருகிறது. அதுக்கும் தேவனுடைய நாளுக்குரிய எக்காலத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டையும் நமக்கு சம்பந்தப்படுத்தக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கு சொல்லுகிற இந்த யாத்ராகமம் 19வது வசனத்துல இருந்து 22 வரைக்கும் சொல்லுகிறது என்னவென்றால், தேவன் மனிதனை சந்திக்கும் பொழுது அங்கு ஊதப்படுகிற எக்காலம். இங்க யாத்ராகமம் 19வது அதிகாரத்துல என்ன நடக்கிறது? அங்கு தேவன் மோசேயை அழைக்கிறார். சீனாய் மலையின் அந்த இடத்துக்கு பக்கத்திலே அவர்கள் தங்களுடைய கூடாரங்களை போடுகிறார்கள். அந்த பாளையத்துல அங்கு போட்ட உடனே தேவன் மோசேயை அழைத்து சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்களோடு பேச போகிறேன், அவர்களுக்கு என்னுடைய உடன்படிக்கையை நான் கொடுக்க போகிறேன், அதனால எல்லாரையும் என்னுடைய இந்த மலைக்கு கீழாய் ஒரு எல்லை குறிப்புக்குள் நீ கொண்டு வா என்று சொல்கிறார். அப்படி தேவன் மோசேயை அழைத்து மனிதனோடு சம்பந்தப்படும்படியாய், மனிதனோடு பேசும்படியாய் அழைக்கப்படுகிற இடத்தில் தான் இந்த எக்காலம் ஊதப்பட்டது. அவர் இதுவரைக்கும் மோசையோடு பேசிட்டு வந்த தேவன் இப்பொழுது ஜனங்களோடு பேச விருப்பப்படுகிறார். அவர்களோடு நேரடியாக இடைப்பட விரும்புகிறார். அப்பொழுதுதான் இந்த எக்காலம் ஊதப்படுகிறது என்ற வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம்.
அப்ப யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனத்துல முதல் காரியம், இந்த சீயோனிலிருந்து எக்காலம் ஊதினால் முதலாவது என்ன நடக்குமாம்? அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? எக்காலம் சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அப்படியே எக்காலம் அவங்க தேவன் ஊத ஆரம்பிக்கிறார், தேவ தூதர்கள் ஊத ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஊத ஆரம்பித்த உடனே அந்த சத்தங்கள் பெருக ஆரம்பிக்குது. பெருக ஆரம்பித்த உடனே என்ன நடக்கிறது? தேவன் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார், மறுமொழி கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய எக்காலம் சீயோனிலிருந்து முதலாவது ஊதப்பட்டால் என்ன நடக்கும்? அங்கு தேவன் அவனுக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு இந்த பிரேயர் தொடக்கத்திலே தேவன் சொன்னார், நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள். அதை உறுதிப்படுத்த முடியாது. தேவன் இங்கு திரும்பியும் சொல்லுகிறார், மறுமொழி கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த கேள்வியோடு வந்திருக்கிறீர்கள், எந்த குழப்பத்தோடு, எந்த கேள்வியோடு நீங்கள் காணப்படுகிறீர்கள், கர்த்தர் சொல்லுகிறார், நான் முதலாவது உங்களுக்கு மறுமொழி கொடுக்க போகிறேன். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் மறுமொழி கொடுக்க போகிறேன். கடந்த நாட்களில் நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கும் தேவ சமூகத்தில் நீங்கள் மன்றிட்ட மன்றாடுதலுக்கும் நீங்கள் தேவ சமூகத்தில் பேசின பேச்சிற்கும் பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், முதலாவது இன்றைக்கு என்னுடைய எக்காலம் ஊதப்படுகிறது. அந்த எக்காலம் ஊதுகிறபடியினால் அந்த சத்தம் பெருக போகிறது. அதன் நிமித்தமாய் நான் உங்களுக்கு மறுமொழி கொடுக்க போகிறேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு மறுமொழி கொடுக்க போகிறேன். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் தேவனோடு சந்தோஷமா நாம் காணப்படுவோமாக. ஏனென்றால் தேவ சமூகத்திலிருந்து அநேகருக்கு அநேக நேரங்களிலே மறுமொழி கிடைப்பதில்லை. அநேக நேரங்களில் தேவ சமூகத்திலிருந்து நாம் ஜெபித்த உடனே பதில் வருவது கிடையாது. ஒன்று அது நம்முடைய தரப்பிலிருந்து ஏற்படுகிற காரியமாய் இருக்கலாம், அல்லது தேவ சமூகத்திலிருந்து நம்மளுக்கு பதில் கிடைக்காமல் காணப்படலாம். தேவன் நம்மளை ஒரு ஹோல்டில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கலாம். அப்ப இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு மறுமொழி கொடுக்கிறேன். இங்கு வசனம் சொல்லுது பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது 19வது வசனம், மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தாராம். எப்படி மோசே பேசினானோ, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையா எப்படி சொல்லுகிறானோ அதே போல வார்த்தையாய் பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சர்வ வல்லவராய் இருந்தாலும், சுற்றி எக்காலம் ஊதினாலும், இங்கு தேவன் மோசேக்கு மனிதனை போல் வெளிப்படுகிறார். ஒரு மனிதனாய் வெளிப்படுகிறார். தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய மகிமையும் மறைத்து அதை அவருக்குள்ளாய் அடக்கி இங்கு ஒரு மனிதனாய் அவர் வெளிப்படுகிறார். இதே காரியத்தை நாம் எங்கு பார்க்கலாம்? நாம் அறிந்த வசனம் தான் எம்மாவூர் சீசர்கள், லூக்காவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். அவர்கள் மத்தியிலும் தேவன் ஒரு மனிதனை போல் வெளிப்படுகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை இங்கு சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 21 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அங்கேயும் தேவன் மனிதனாய் அவர்களோடு பேசி அங்கிருந்த மீனை அவர் சாப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். அப்ப தேவன் முதலாவது இன்றைக்கு எக்காலம் ஊறுகிறதுனால் என்ன நடக்கிறது? அவர் உங்கள் வீட்டிலே ஒருவராய் வந்து உட்கார போகிறார். நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற சோஃபாவிலேயோ அல்லது உங்கள் பக்கத்திலே அவர் ஒருவராய் வந்து உட்கார போகிறார். தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய பலத்தையும் வெளிப்படுத்துகிறவராய் அல்ல, எப்படி நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அதே போல் அவர் உங்களோடு வந்து ஒருவராய் காணப்பட போகிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்படி ஒருவராய் உட்கார்ந்து அவர் உங்களுக்கு மறுமொழி கொடுக்க போகிறார். இரண்டாவது, பரிசுத்த உபவாச நாளை அனுசரிக்கிற நாமளே எக்காலம் ஊதும்போது என்ன நடக்கிறது? இரண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது. 20வது வசனம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கொடுமுடியிலே இறங்கினார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியிலே இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். இது எதை காட்டுகிறது தெரியுமா? கர்த்தர் அவருடைய வல்லமையை விட்டுட்டு மனிதனை போல வந்துட்டாரு. அதை அவர் காணும்படியாய், அவன் அதை கண்கள் திறக்கும்படியாய், அதை அவன் அனுபவிக்கும்படியாய் தேவன் அவனை அழைத்துக் கொள்ளுகிறார்.
தேவன் தம்மை வெளிப்படுத்தி தேவன் அவனை அழைத்துக் கொள்ளுகிறார். நீங்க யோசிக்கலாம், அவர் மனிதனா வந்துட்டாரே, அப்ப தெரியாம இருக்காதா அப்படின்னு சொல்லி. ஆனா தெரியாம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அவன் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை நம் வேத உதாரணங்களில் எம்மாவூர் சீசர்களையும் கூட நம்ம பார்க்கலாம். அதே போல மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையிலும் தேவன் தோட்டக்காரனை போல் வெளிப்பட்டார். அவன் தோட்டக்காரன் என்று அவள் அதை தோட்டக்காரன் என்று அதை எண்ணினாள். அப்ப தேவன் ஒரு மனிதனை அழைத்தால் மாத்திரம்தான், அவனை வரவழைத்தால் மாத்திரம்தான் அவர் வெளிப்பட்டதை அவன் பார்க்க முடியும். அப்ப இரண்டாவது எக்காலம் ஊதும் பொழுது என்ன நடக்கிறது? அவர் உங்களுடைய கண்களை அவர் திறக்கிறார். அவர் இருக்கிற இடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறார் என்பது என்ன? அவர் கண்களை திறக்கிறார். அவர்களை நீங்கள் உணரப் போகிறீர்கள், நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவன் வெளிப்படுவது மாத்திரமல்ல, மறைமுகமாய் இதுவரைக்கும் காணப்பட்ட கர்த்தரை நீங்கள் முகமுகமாய் பார்த்து, ஒரு நண்பனோடு சிநேகிதிகளோடு எப்படி நீங்கள் தொட்டு பேசுவீர்களோ அதே போல அவரை தொட்டு நீங்கள் பேச போகிறீர்கள். மூன்றாவது என்ன நடக்க போகிறது? எக்காலம் ஊதும் பொழுது மூன்றாவது என்ன காரியம் சம்பவிக்குமாம்? அந்த 21வது வசனம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாய் எச்சரி. இங்க பாருங்க, இரண்டாவது என்ன நடந்துச்சுன்னு நாம் பார்த்தோம். கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். ஆனா மூணாவது என்ன நடக்கிறது? அவர்கள் கர்த்தரிடத்தில் வராதபடி அவர்களை எச்சரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை தேவன் அங்கீகரித்தது போல மற்றவர்களை இன்னும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அவர்களுக்கு தேவையான ஆலோசனை உங்கள் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் குடும்பத்திலே ஒரு காரியம் காணப்படலாம், அல்லது கேள்வியோடு காணப்படலாம். குடும்பத்தின் உறுப்பினர்கள் யாராவது ஒரு கேள்வியோடு காணப்படலாம், அல்லது அவர்கள் தேவனோடு ஒன்றுபடாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை உறுதியாய் எச்சரி. உறுதியாய் எச்சரி என்பது என்ன அர்த்தம்? அது அவர்களுக்கு ஆலோசனை சொல். நான் சொல்லுகிற ஆலோசனை அவர்களுக்கு கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு காணப்படுகிற எல்லா குழப்பங்கள் மாறுகிறது, எல்லா அறியாமைகள் அங்கு நீக்கப்படுகிறது. அங்கு சொல்லுகிறார், அவர்கள் அறியாமல் அந்த எல்லையை தாண்டி வந்து என்னிடத்தில் வராதபடி என்று சொல்லுகிறார். அங்க ஒரு அறியாமை காணப்படுகிறது, அதை வெளிப்படுத்தி தேவன் அவர்களுக்கு அறிவை வெளிப்படுத்துகிறார். அப்ப மூன்றாவதாக எக்காலம் ஊதும் பொழுது என்ன நடக்கும்? அங்கு இருக்கிற எல்லா அறியாமைகள் விலக போகிறது. தேவனை அறியாத சூழ்நிலைகள் அங்கு தேவனை அறிந்து கொள்ள போகிறார்கள். ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் ரட்சிக்கப்பட போறார்கள். குடும்பத்தில் காணப்படுகிற குழப்பங்கள் மாறப்போகிறது. குடும்பத்தில் காணப்படுகிற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் காணப்படுகிற விரிசல்கள் மாறப்போகிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் காணப்படுகிற எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே மறைந்து போக போகிறது. அப்ப மூன்றாவதாக எக்காலம் ஊதும் பொழுது என்ன நடக்கும்? தேவையான ஆலோசனை அங்கு அருளப்படுகிறது. எல்லா குழப்பங்கள், எல்லா சலனங்கள் அப்படியே மறைந்து போக போகிறது. நான்காவதாக எக்காலம் ஊதும் பொழுது என்ன நடக்குமாம்? அந்த வசனம் சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தருக்கு தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். நான்காவதாக என்ன நடக்கிறது? மூன்றாவதாய் சொன்னார், அவர்கள் என்னிடத்தில் சேராதபடி ஆலோசனை கொடு. நான்காவதாக சொல்லுகிறார், அவர்கள் என்னிடத்தில் வரும் பொழுது என்று சொல்லுகிறார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல், யாரெல்லாம் தேவனுடைய அன்பை அனுபவிக்காமல், யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் காணப்படுகிறார்களோ, குழப்பமாய் காணப்படுகிறதோ, அந்த இடங்களிலே தேவ ஆலோசனை நீங்கள் அப்படியே செய்யும் பொழுது அவர்கள் தேவனை அங்கீகரிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அப்படி அங்கீகரிக்க ஆரம்பிச்ச உடனே அவர்களை தேவன் தம்முடைய பக்கமாய் இழுத்துக் கொள்ளுகிறார். அதைத்தான் இங்கு வசனம் சொல்கிறது, அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்க. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்ப தேவ சமூகத்தில் இன்றைக்கு வந்திருக்கிற நாம், தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ஜெபத்திற்காய் வந்திருக்கிற நாம், இந்த பரிசுத்த உபவாசத்திற்கு வந்திருக்கிற நாம் தேவ சமூகத்தில் கேட்போமா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் சீயோனின் எக்காலம் ஊதப்படட்டும். இந்த சீயோனின் எக்காலம் ஊதப்பட்ட உடனே என்ன நடக்கிறது? முதலாவது கர்த்தர் இறங்கி வருகிறார். கர்த்தர் அவர் நம்மளோடு தம்முடைய வாக்காய் மறுவொலி கொடுக்கிறார். மனிதனை போல் தம்மை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது என்ன நடக்கிறது? அவர் நம்மளுடைய கண்களை திறந்து அவரோடு இணைத்துக் கொள்ளுகிறார். மூன்றாவது என்ன நடக்கிறது? நம் மூலமாய் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா குழப்பங்கள், தேவனை அறியாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். நான்காவதாக அவர்களையும் பரிசுத்தவான்களாய் அங்கீகரித்து முழு குடும்பமாய் தேவனை ஆராதிக்க தேவன் வெளிப்படுத்துகிறார். தேவன் உதவி செய்கிறார். சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆவியிலே தேவன் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே தேவனை முழு குடும்பமாய் உட்கார்ந்து துதிக்க முடியாததற்கான காரணம் அங்கு காணப்படுகிற குழப்பம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு காணப்படுகிற குழப்பத்தின் நிமித்தமாய் மனிதர்களிடத்திலே காணப்படுகிற கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற அந்த மாம்சீகத்தின் குழப்பத்தின் நிமித்தமாய் இன்றைக்கு தேவனாகிய என்னை அவர்கள் அனுசரிக்காமல் என்னை விட்டு விலகி போகிறார். ஒருவர் ஜெபத்துக்கு வந்தா ஒருவர் வருவது கிடையாது. ஒருவர் ஜெபிக்க ஆரம்பிச்ச இன்னொரு அந்த ஜெபத்திலே பங்கு பெறாமல் விலகி போவது. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் அந்த சீயோனின் எக்காலம் நம்முடைய வாழ்க்கையில் ஊதும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே என் குடும்பத்தில் எக்காலம் ஊதப்படட்டும், என் வாழ்க்கையில எக்காலம் ஊதப்படட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எக்காலம் ஊதப்படட்டும், என் குடும்பத்தின் குழப்பத்தில் எக்காலம் ஊதப்படட்டும் என்று சொல்லுங்க. முதலாவதாய் நாம் பார்க்கிறோம், பரிசுத்த உபவாசம் என்பது கர்த்தர் திருப்பிக் கொள்ளுகிறது. இன்றைக்கு தேவன் உங்களிடத்தில் அவருடைய ஐக்கியத்தை திருப்பிக் கொள்ளுகிறார். இன்றைக்கு அவர் மனிதனாய் உங்களிடத்தில் வந்து தேவன் உங்கள் ஐக்கியத்தை திருப்பிக் கொள்ளுகிறார். இரண்டாவது, தேவன் உங்களை அவரோடு இழுத்திக் கொண்டு அவரை உங்களை திருப்பிக் கொள்ளுகிறார். மூன்றாவது, குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா குழப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அந்த சமாதானத்தை திருப்பிக் கொடுக்கிறார். நான்காவதாக, யாரெல்லாம் தேவனை உங்கள் சமூகத்தில் உங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் அங்கீகரிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனை அங்கீகரித்து பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாய் அவர்களை திருப்பிக் கொள்ளுகிறார். அப்ப திருப்பிக் கொள்ளுகிறேன் என்று சொன்ன தேவன் இந்த 4 விதமாய் உங்களை இன்றைக்கு திருப்பிக் கொள்ள போகிறார். அப்பொழுது அதனால் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே என் வாழ்க்கையில எக்காலம் ஊதட்டும். இதுவரைக்கும் குடும்பத்திலே காணப்பட்ட போராட்டத்தின் நிமித்தமாய் வந்த சத்தங்கள் எக்காலத்தை போல காணப்பட்டு இருக்கலாம். தேவையில்லாத பேச்சுகள் எக்காலத்தை போல காணப்பட்டு இருக்கலாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் எக்காலத்தை போல குடும்பத்தில் காணப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு தேவனுடைய சீயோனிலிருந்து அவருடைய எக்காலம் ஊதப்படுகிறது. இன்றைக்கு அவருடைய எக்காலத்தை ஊதும்படியாய் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அன்றைக்கு கொடுமுடியில் இறங்கி வந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மத்திலே இறங்கி வருகிறார். நீங்க இருக்கிற ஸ்தலத்தில் அவர் இறங்கி வருகிறார். அவருடைய எக்கால சத்தம் அப்படியே பலத்ததாய் பெருகி கொண்டே வருகிறது. அது உங்கள் முழு ஸ்தலத்தை அப்படியே அது ஆளுகை செய்கிறது. எல்லா ரூம்குள்ளே அப்படியே போய் அது எந்த ஸ்தலங்களை எல்லாவற்றையும் முழு வீட்டையும் அது ஆளுகை செய்கிறதாய்
காணப்படுகிறது. அதனால் இப்பொழுது எல்லோரும் கண்களை மூடுவோமா. முதலாவது தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய எக்காலம் என் குடும்பத்திலே ஊதப்படட்டும் என்று கேட்க போகிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இப்பொழுது உங்களால் முடிந்தால் சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். முடியாத பட்சத்திலே முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தினாலும் ஜெபியுங்கள். இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய எக்காலத்தை உங்கள் குடும்பத்திலே ஊத போகிறார். எக்கால சத்தம் உங்கள் வீட்டிலே தொனிக்க போகிறது. தேவனுடைய எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது மனிதரின் சத்தம், பிசாசின் சத்தம், போராட்டத்தின் கிரியின் சத்தம் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும். எல்லோரும் கண்களை மூடுவோமா, எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பிப்போமா. ஆண்டவரே, என் குடும்பத்தில் எக்கால சத்தம் ஊதட்டும் ஆண்டவரே என்று கேட்க ஆரம்பிங்க.